ஹலோ சார், வணக்கம். வெல்கம் டு சதா கார்டன். இன்றைக்கி மாடிக்கு வந்திருக்கோம். மாடிக்கு வந்து செடி கொடிகளை பார்த்துட்ருக்கோம். எல்லாம் செழிப்பாக இருக்குது. நேற்று சரியான மழை, அப்போ செடியெல்லாம் ரொம்ப பசுமையாக இருக்குது. இன்றைக்கி என்ன ஒரு செம்பருத்தி செடியை உங்களுக்கு காமிச்சிட்ருக்கோம். இந்த செம்பருத்தி செடி வந்து வாங்கி ஒரு 8 மாதம் ஆயிடுச்சு. அதிக அளவு பூ கொடுத்துச்சு. ஒரு நாளைக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா 5லிருந்து ஒரு 10 பூ வரைக்கும் செம்பருத்தி பூ தினத்துக்கு கொடுக்கும். அந்த அளவு கொடுத்துச்சு. சிறப்பாக இருந்துச்சு. அப்போ இது அப்படியே பூ கொடுத்துட்டு இருக்கும்போது இது நம்ம கவாத்து பண்ணக்கூடாது அப்படின்னு அதை விட்டுட்டோம். ஓரளவு எல்லா பூவும் கொடுத்த பின்னாடி அது காடு மாதிரி பறந்து வளர்ந்துடுச்சு. அது உயரம் பார்த்திங்கன்னா இப்போ 4 அடியிலிருந்து ஒரு 8 அடி வரைக்கும் அப்படியே பறந்துச்சு. உங்களுக்கே தெரியும், முருங்கைக்கீரை கொடி செடி மரமானது எப்படி வளருமோ அது மாதிரி செம்பருத்தி டக்குன்னு வளரக்கூடிய தன்மை உடையது. அதனால் அதை அப்படியே வளர விட்டோம்னா அதுக்கு அப்புறம் வந்து பூக்களுடைய எண்ணிக்கை கம்மியாகிடும், செடி பெருசாக இருக்கும். அதனால தான் இந்த கவாத்துங்கிறது என்னென்னா அந்த செடியை வந்து ட்ரிம் பண்ணி விடுறது. அதாவது அதை எவ்வளோக்களவு நம்ம ட்ரிம் பண்ணி விடுறோமோ அவ்வளோக்களவு நமக்கு குட்டையாக இருந்து நமக்கு அதிக அளவு பூக்களை தரும். நம்ம கட்டுப்பாட்டுகளையே அந்த செடியை வச்சுக்கலாம். அது பண்ணலைன்னா அது நம்ம எல்லையை மீறி போயிடும். அப்புறம் வந்து அது பூச்சி மருந்து அடிக்கிறதோ அல்லது பூக்களை பறிக்கிறதோ இல்லை வேறு எந்த செயலை செய்கிறதாலும் கடினமாயிரும். அதனால் அந்த செடி கொடிகளை வந்து நம்ம ட்ரிம் பண்ணணும், அவசியம் ட்ரிம் பண்ணணும். அப்போ தான் ஒரு கிளையை வெட்டும் பொழுது அதிலிருந்து 2 கிளை வரும். இப்போ நம்மகிட்ட வந்து 10 கிளை இருக்குது அப்படின்னா அதை வளர விட்டோம்னா அந்த 10 கிளை உயரமாக வளர்ந்து நம்ம கைக்கு மேலே 8 அடி 10 அடிக்கு போயிடும். அது பிரயோஜனமே கிடையாது. அதை என்ன செய்யணும் அப்படின்னா அந்த 10 கிளையையும் கட் பண்ணி விடணும். 10 கிளையை கட் பண்ணி விடும் பொழுது, சின்னதாக கட் பண்ணும்போது 10 கிளையிலிருந்து ஒவ்வொரு கிளையிலேருந்து 2 கிளைக்கு 3 கிளை வரும். அப்படின்னு 30 கிளை பக்கம் வரும். அப்போ 30 கிளையிலிருந்து நம்ம எவ்வளோ பூக்கள் வரும் அப்படிங்கிறத பாருங்கள். அதனால் வந்து செடியை வெட்டுறதுக்கு கஷ்டம், பாவம் அப்படிலாம் நினைக்காதீங்க. செடியை கட் பண்ணால் தான், ட்ரிம் பண்ணால் தான் அந்த செடி வரும். இல்லைனா அந்த செடியானது நமக்கு பெருசாக வளர்ந்துடும், பிரச்சனையுமே இருக்காது. இப்போ கட் பண்ணும்போது கூர்மையான கட்டரை வச்சு கட் பண்ணணும். அதை பிசுறு இல்லாத அளவுக்கு கட் பண்ணணும். அப்போ தான் அந்த செடியானது திருப்பி அந்த இடத்துலேருந்து வரும். இப்போ கட் பண்ண இடத்துல வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா அந்த மஞ்சளை வந்து கொஞ்சம் கலந்து அதில் வைக்கலாம். ஏன்னா மஞ்சள் வந்து ஒரு கிருமி நாசினி. அது வழியாக கிருமிகள் போகாத அளவுக்கு நம்ம பண்ணலாம். அந்த காலத்தில் பார்த்துருப்பீங்க, அந்த ரோஜா செடி இல்லாட்டா வந்து அந்த முருங்கைக்கீரையை இந்த குச்சியை கொண்டு நடும் பொழுது மேலே வந்து சாணியை உருண்டையாக்கி வச்சுருப்பாங்க. ஏன்னா சாணி வந்து ஒரு கிருமி நாசினி. ஏன்னா அந்த காலத்தில் வந்து சாணியை வந்து தண்ணியில் கழித்து தெருவில் அந்த வாசலை தெளிக்கும்போது அந்த கிருமிகள் வராது அப்படின்னு, அந்த கரப்பாம்பூச்சி, பூரானு, பாம்பு கூட வராதுன்னு சொல்லுவாங்க. அப்போ அவ்வளவு சத்து உடைய அந்த சாணியை வந்து அந்த காலத்தில் வச்சுருந்தாங்க. இப்போ நம்ம அதெல்லாம் தேடி போய் எங்கிட்டு போகிறது? இப்போ அந்த மஞ்சள் இருக்கு இல்லையா, அதுவே போதுமானது. அந்த மஞ்சளை வந்து நம்ம அது மேலே வைக்கும்போது நமக்கு வந்து அந்த வழியாக கிருமிகள் உள்ளே போகாது, துளிர்கள் துளிக்கும். இப்போ இந்த கட்டர்னு நான் சொன்னோம், அதை கட்டரை வச்சு நம்ம என்ன பண்ணணும்னா ஷார்ப்பாக கட் பண்ணணும். எடுத்துக்காட்டாக இங்கே காமிக்கிறோம் பாருங்கள், எவ்வளோ தூரம் ஷார்ப்பாக கட்டணும். பிசுறே இல்லாத அளவுக்கு கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அது கீழே பார்த்தீங்களா 2 கிளைகள், இந்த பக்கம் ஒரு கிளை, அந்த பக்கம் ஒரு கிளை வந்திருக்கு. அதுலேயும் பாருங்கள் எவ்வளோ தூரம் பூக்கள் வர்ற அளவுக்கு அப்படியே மேலே போயிட்டுருக்குன்னு பாருங்கள். இப்போ இதுதான் கட்டருடைய இந்த பாருங்கள், அந்த பக்கம் ஒரு கட்டரை பயன்படுத்தியிருக்கோம் பாருங்கள், பிசுறே இல்லாமல் இருக்குது பாருங்கள். இது மாதிரி அந்த செடியை கட் பண்ணணும். ஒரு கிராஸாக கூட கட் பண்ணலாம். கட் பண்ணும்போது அந்த செடியானது எளிதாக வளர்ந்து உங்களுக்கு அதிகளவு கிளைகளை கொடுக்கும். எவ்வளோ கிளைகள் பெருகுதோ அந்த அளவுக்கு வந்து நமக்கு மொட்டுக்கள் அதிக அளவு கிடைக்கும். ஒரு கிளையில் வந்து 10 பூ கிடைக்குதுன்னா 30 கிளையிலிருந்து நமக்கு 300 பூ கிடைக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணணும், கவாத்துங்கிறது அவசியம். சரி சார், நீங்கள் சொல்கிற மாதிரியே கவாத்தெல்லாம் பண்ணியாச்சு, பூக்கள் கொடுத்துருமா? இல்லை, இது ஃபஸ்ட்டு ஸ்டெப். அப்போ 2வது ஸ்டெப்பு, 3வது ஸ்டெப்னு இன்னும் 2 ஸ்டெப்பு இருக்குது. அது என்ன 2வது ஸ்டெப்பு அப்படின்னா, இப்போ செடியை கவாத்து பண்ண கிளைகள்லாம் வந்துருச்சு, ஆனால் அதுக்கு சத்து வேணும்ல. அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா, அந்த தொட்டி மண் இருக்குது பார்த்தீங்களா, அது பழசாக இருக்கும். ஆனால் 8 மாதம் ஆயிடுச்சுன்னா அந்த தொட்டியில் மண் வந்து பழசாக இருக்கும், இறுகி இருக்கும். ஆனால் மேலாக உள்ள தொட்டியில் உள்ள பாதி மண்ணை எடுத்துருங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு மிச்சம் அந்த பாதி மண் இருக்கட்டும். இப்போ இதில் என்ன பண்ணுறோம்னா புதிய மண்ணை கலங்க. 1 பங்கு மணல்,
ஒரு பங்கு செம்மண், ஒரு பங்கு மண்புழு உரத்தை கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி அதை போட்டு நிரப்புங்க. அப்புறம் பாருங்கள், இதுக்கு தேவையான ஊட்டச்சத்து இந்த செடிக்கு கிடைச்சிரும். ஓகே, இந்த செம்பருத்தி செடியில் மிக முக்கியமானது என்ன அப்படின்னா இது சத்து தான். அதனால் வேப்ப புண்ணாக்கு மறக்காமல் ஒரு 15 நாளைக்கு ஒரு இடையாவது வேப்ப புண்ணாக்கு வைங்க. வேப்ப புண்ணாக்கு வைக்கிறதுனால நமக்கு 2 லாபம். ஒன்று நமக்கு அதில் சத்துக்கள் கிடைக்கிது, 2வது வேறு அழுகல் நோயிலிருந்து அந்த செடியை காப்பாற்றுது. அதனால் வேப்ப புண்ணாக்கு ரொம்ப அவசியம். இந்த செம்பருத்தி செடியானது ஈஸியாக நோய்வாய்ப்படுகின்ற தன்மை உடையது. ஈஸியாக அந்த வெள்ளைப்பூச்சி தாக்கக்கூடிய தன்மை உடையது. ஒரு லேசாக இன்றைக்கி பார்த்தா 2 வெள்ளைப்பூச்சி இருக்கும், நாளைக்கு பார்த்தா அந்த செடி முழுவதும் பரவி செடியை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிறோம். அப்போ வருமுன் காப்பது சிறந்தது. அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த வெட்டி விட்டாச்சு, ட்ரிம் பண்ணியாச்சு, மண்ணை மாற்றியாச்சு, அதுக்கடுத்து அந்த வேப்ப எண்ணெயை ஒரு பங்கு வேப்ப எண்ணெயோட 10 பங்கு தண்ணியை கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி செடிக்கு அடிங்க. செடிக்கு மேலாக்க அடித்தா பத்தாது, இலைகளுக்கு மேலே மட்டும் அடிக்காமல் பத்தாது. ஏன்னா அந்த வெள்ளைப்பூச்சிங்கிறது செடி அந்த இலைக்கு கீழே தான் இருக்கும். அதனால் என்ன பண்ணணும்னா, அந்த இலைக்கு கீழேயும் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. ஏன்னா இப்போ தான் குருத்து வந்துட்டுருக்கு, நோய் தாக்கிடுச்சுன்னா அந்த குருத்து அப்படியே இறந்துடும். அதனால் அந்த குருத்து செழிப்பாக வளர்கிறதுக்கு நம்ம வழிவகை பண்ணணும். அப்போ வேப்ப எண்ணெயை நம்ம ஒரு 10 நாளைக்கு உடையாவது ஸ்ப்ரே பண்ணும் பொழுது அதுக்கு நோய் தாக்குதல் தன்மையானது ஏற்பட்டுரும். அதுக்கடுத்து இந்த வருகின்ற துளிர்கள் கொத்தான பூக்களை கொடுக்கறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே எல்லா வீடியோலையும் சொல்லிட்டு வர்றது தான் தேமோர் கரைசல். தேமோர் கரைசல் உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். அந்த கொப்பரை தேங்காயை எடுத்து அதை மிக்சியில் போட்டு அரைச்சி அதை பாலாக்கி அதை வடிகட்டி அந்த தேங்காய் பாலை எடுக்கணும். அந்த தேங்காய் பாலை ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கணும். திருப்பி அந்த தேங்காய் சக்கையில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றி திருப்பி அடித்து அதில் செகண்ட் வரதை எடுத்து வச்சு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். அதோட புளிச்ச மோர் இருக்குது பார்த்தீங்களா, 4 நாள் 5 நாள் ஆச்சு, வாயில் கூட வைக்க முடியாது. அந்த மோரை கலந்து 2 நாள் வச்சுருந்து குலுக்கி நம்ம தேமோர் கரைசல் ரெடி ஆகிடும். அதை என்ன பண்ணலாம்னா, ஒரு பங்கு தேமோர் கரைசலோட 10 பங்கு தண்ணியை கலந்து அந்த செடி மேலே ஸ்ப்ரே பண்ணணும். அப்படி ஸ்ப்ரே பண்ணுறதுனால செடிகள் கொத்தாக பூக்கும். இந்த ஸ்டெப்லாம் நம்ம ஃபாலோ பண்ணும்போது நம்முடைய செம்பருத்தி செடியானது மிக அழகாக வளரும், கொத்தாக வளரும். பூக்கள் வரும் பொழுது நமக்கு நம்ப முடியாத அளவுக்கு கொத்தான பூக்களை தரும். இதுதான் அந்த ஸ்டெப்பு. கட் பண்ணுங்க, மணலை ரீபாட் பண்ணுங்க, ரீபாட் முடிஞ்சா பண்ணுங்க, இல்லைன்னா மணலை கூட மாற்றுங்க. 3வது வேப்ப புண்ணாக்கு கீழே வைக்கிறோம். 4வதாக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வேப்ப எண்ணெயை ஸ்ப்ரே பண்ணுறோம். 5வதாக நம்ம அதுக்கு ஒரு சத்தை கொடுக்குறோம். கீழே பார்த்தீங்கன்னா கட் பண்ணி விடுறோம். ஏன்னா கீழே உள்ள இலைகள்லாம் வரும்போது அந்த செடியை அந்த தண்டு கனமாகிறத தடுத்துரும். அதனால் அதெல்லாம் பிக்கி விட்டுருங்க. கீழே களைகள் இருந்தாலும் எடுத்து விட்டுருங்க. இந்த பாருங்கள், தண்டு இவ்வளோ கனமாக வந்திருக்குன்னு பாருங்கள். இப்போ இது மாதிரி நம்ம செடியை பார்த்து வளர்க்கும் பொழுது செடியானது நமக்கு வேண்டியதே கொடுக்கும், நமக்கு அதிகளவு பூக்களை அள்ளி கொடுக்கும். இன்றைக்கி நம்ம செம்பருத்தி செடியை பற்றி இப்போ பார்த்தோம். செம்பருத்தி செடியில் கீழே உள்ளதை எப்படி எடுத்து விடுறது, அப்புறம் அந்த செம்பருத்தி செடியை மணலை எப்படி புது மணலாக மாற்றுறது, அதுக்கடுத்து செம்பருத்தி செடியில் அந்த வேப்பெண்ணெய் கரைசலை எப்படி விடுறது, தேமோர் கரைசல் அதை எப்படி தயாரிக்கிறதுன்னு சிம்பிளாக சொல்லியிருக்கோம். இதெல்லாம் இந்த பதிவை உங்களுக்கு வழங்கியது சதா கார்டன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். இதே மாதிரி புது பதிவுகளை உங்களுக்கு பதிகிறதுக்கு எங்களுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சதா கார்டன் உங்களுக்காக புது பதிவுகளை கொடுத்துக்கிட்டே இருக்குது. எங்களுக்கு ஆதரவு கொடுங்கன்னு உங்களை கேட்டுக்கிறோம். சதா கார்டன், தேங்க்யூ.